இந்த பிறவி என்பது எதனால் வந்துச்சு? நேற்று செஞ்ச பாவ புண்ணியத்தினால் இந்த பிறவி கிடச்சிருக்கு. சரி, இந்த பிறவியில் என்ன சம்பாரித்து வச்சுருக்கிறோம்? அது எங்கே கேட்குறீங்க? நிறைய சம்பாரித்து வச்சுருக்கிறேனே. நீங்கள் நிறையா சம்பாரித்து வச்சுருக்கிறது அசையும் சொத்தும் அசையா சொத்துமா நிற்கலாம். ஆனால் அதையெல்லாம் கொண்டாந்து பேப்பரில் எழுதுனா பாவம் புண்ணியம்னு எழுதிடுவார். நீங்கள் அந்த பாவத்துக்கு வகை வகையாக கலர் கலராக வச்சிங்கன்னா வேறு வேறு பேர் வச்சுக்கலாம். புண்ணியத்துக்கு கலர் கலராக வச்சிங்கன்னா வேறு வேறு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கொண்டாந்து அக்கௌண்ட்டில் கொண்டாந்து போட்டால் என்னவா போட முடியும்னா பாவம் புண்ணியம் தான் போட முடியும். நீங்கள் இந்த பிறவியில் என்ன சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க? 4 வீடு வச்சுருக்கிறேனுங்க, ஒரு தோட்டம் வச்சுருக்கிறேனுங்க, ஒரு 4 கார் இருக்குதுங்க, இப்படிலாம் சொல்கிறோன்னு வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சம்பாரித்தது, நான் உழைச்சி சம்பாரித்தது, என் உழைப்பில் சம்பாரித்தது, நான் சம்பாரித்தது. ஆம், இதெல்லாம் வெளியில் தெரிகிற பேர், காரு, வீடு, பத்திரம்,